ஆனா அங்க இன்டர்வியூ ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா ஒரு இன்டர்வியூ இருக்கும் எல்லாருக்கும் சேர்த்து அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கும், இங்கிலீஷ் டெஸ்ட், ஒரு ஆடியோ அண்ட் ஒரு ரைட்டிங் டெஸ்ட் இருக்கும், அது இருக்கும். ஒரு குரூப் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும், எல்லாரும் குரூப்ஸ்ல போட்டு இப்போ எல்லாம் வேற வேற நேஷனாலிட்டி இல்ல வேற வேற சிட்டிஸ்ல இருந்து வருவாங்க. ஒரு குரூப்ல இப்போ தனியா எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒரு குரூப்ல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஜாஸ்தி பேசுனாங்கன்னா மற்றவங்களே பேச விட மாட்டாங்க. ஸோ ஒரு குரூப்ல போட்டா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பீங்களா பேசுறதுக்கு, ஒரு ஆக்டிவிட்டின்னு வந்தா ஹெல்ப் பண்ணுவீங்களா இல்ல உங்களுக்கு மட்டும் இது பண்ணுவீங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஒரு கேபின் க்ரூவா இருந்தானா உங்களை பத்தி மட்டும் யோசிக்காமலே மத்தவங்கள ஃபர்ஸ்ட் நீங்க போடணும். ஒரு எமர்ஜென்சி ஒரு நடக்குது, ஒரு ஃபயர் நடக்குது, எல்லாரையும் நாங்க காப்பாத்திட்டு எங்க லைஃப் நாங்க பார்க்க கூடாது, ஃபர்ஸ்ட் எல்லாரையும் காப்பாத்தி அதுக்கப்புறம் தான் நம்மளோட லைஃப். ஸோ சில பேர் அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு டெஸ்ட் இருக்கு, ரூல் கிடையாது. இப்போ ஒரு ஏர்கிராஃப்ட்ல 400 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, நாங்க சீக்கிரமே உண்மை இருந்தானா உங்களுக்கே ஒரு தண்ணி கிடைக்குமான்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு தோணுமா, என்ன உங்க உருன்னு இருக்காங்கன்னு. அதனால நாங்க பிரசன்டபிளா இருக்கணும், எல்லார்ட்டையும் சிரிச்ச முகமா இருந்தா தான் ஒருத்தவங்க வந்து இது மாதிரி எனக்கு நெஞ்சு வலிக்குது இல்ல எனக்கு ஒரு தண்ணி கொண்டு வாங்க இல்லாட்டி எனக்கு